Assalam alaikum. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆட்டா பிஸ்கட் அதாவது கோதுமை பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் சக்கரை தான் ஆட் பண்ண போறேன். சக்கரை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துக்கிட்டு நல்லா இத mix பண்ணி விட்டுடுங்க. நெக்ஸ்ட் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வந்து கோதுமை ஆட் பண்ணணும். கோதுமை மாவு 1.5 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கப் இல்லைனா வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடரை நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை இப்போ நம்ம பிணைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி நல்லா சாஃப்டான மாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாஃப்டான டோவை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மாவு வந்து வளர்த்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த மாவு அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி கவர் பண்ணி வளர்த்து எடுத்துக்கலாம். ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நார்மலான சைஸுக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஓடிஜியில் தான் பேக் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஓடிஜி இல்லைனா நீங்கள் வந்து அடிக்கனமான குக்கர் எடுத்து அதில் வந்து மண் இல்லைனா உப்பு சேர்த்துட்டு ஒயர் ரேக் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கீஸை ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கப்புறமா ஒரு 30லேருந்து 35 நிமிஷத்துக்கு வரைக்குமே இல்லை ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கீஸ் கட்டர்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். குக்கீஸ் கட்டர் இல்லாதங்கும் போது ஏதாச்சும் ஒரு பாட்டில் கேப் யூஸ் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் ஸ்கொயர் இல்லை ட்ரையாங்கிள் ஷேப் என்ன ஷேப்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஃபோர்க் வச்சு இது மாதிரி ப்ரிக் பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஃபோர்க் வச்சு ப்ரெஸ் பண்ணி கூட ஏதாவது டிசைன் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் வச்சு அப்ளை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம குக்கீஸ் எல்லாம் அதில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா குக்கீஸுமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து ஓடிஜியை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிஸ்கட்டெல்லாம் வந்து ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ் கிட்ட 180 டிகிரி செல்சியஸ்லேயே பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. அவ்வளோதான், பிஸ்கட்லாம் நல்லா பேக் ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட ஆட்டா பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.